தெய்வ மனங்களுக்கு வணக்கம். கந்த சஷ்டி விரதத்தின் 2ஆம் நாள். மகா கந்த சஷ்டி விரதத்தின் 44வது நாள். 2வது நாள் பூஜையை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டேன். முருகப்பெருமானையும் கலசத்தை என்னடா டெய்லி ஒரே மாதிரி காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பூஜை ஆரம்பிச்சிட்டோம்னா கலசத்தை முருகப்பெருமானையும் விரதம் முடிகிற வரைக்கும் நகட்டவே கூடாது. அவர் அப்படியே தான் ஒரே நிலையில தான் இருக்கணும். சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறல்ல, இருவரும் ஒருவரே. எப்படின்னு கேக்குறீங்களா? சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். சிவபெருமானுக்கு 6வதா இன்னொரு முகம் இருக்குது. அந்த முகத்தின் பேர் அதோ முகம். அந்த முகம் எங்க இருக்கு அப்படின்னா இதயத்துல இருக்குது. அதாவது சிவபெருமானின் இதயத்துல இருக்குது. அந்த முகத்தை ஞானிகள் மட்டுமே தரிசனம் பண்ணாங்க. அசுரரான சூரபத்மன் தேவர்களை கொடுமைப்படுத்த தேவர்களோ சிவபெருமான்கிட்ட போய் வேண்டினாங்க. சிவபெருமான் உடனே கீழ் நோக்கி அதோ முகத்தை வெளிப்படுத்த அது 6வது முகமா சிவபெருமானின் நெற்றிக்கண்ல இருந்து வெளியே வந்தாரு முருகப்பெருமான். இதுதான் முருகப்பெருமான் அவதரித்த கதை. ஆதலால் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறல்ல, இருவரும் ஒருவரே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.